நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சின்ன பசங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அது மட்டும் தான் பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஃபார்மல் மரியாதையோட நம்ம யார்கிட்ட பேசுவோம்? நம்மளோட பெரியவங்க கிட்ட பேசுவோம். இல்லைன்னா ஆஃபீஸ்ல சாரு மேம் இல்லை டீச்சரு அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் அவங்க கிட்ட ரெஸ்பெக்டோட பேசுவோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருன்னே தெரியாது புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறோன்னா அவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஸ்பெக்டோட பேசுவோம். கரெக்டா? ஸோ அதே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? குட் மார்னிங்க்கு வந்து என்ன சொல்லணும்? குட்டன் மார்கென். குட்டன் மார்கென். இங்க தெரியுதா ஸ்கிரீன்ல? குட்டன் மார்கென் பாக்ஸ்ல. குட்டன் மார்கென். Guten Tag. Guten Tag na good day. Guten Abend அப்படின்னா good evening. Guten Abend. Gute Nacht. Gute Nacht அப்படின்னா good night. ஸோ இங்க எல்லாமே guten வருது. நைட் கிட்ட மட்டும் guten வருது. Gute Nacht. ஸோ யாராச்சும் படிங்க. Guten Morgen, Guten Tag, Guten Abend, Guten Nacht. Very good, super. Guten Morgen, Guten Tag, Guten Abend. இப்போ டாக் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? டேக் அப்படின்னு இல்லைங்களா? ஆனால் டாக் வந்து தானே சொல்ல போறோம். டாக். Guten Tag. ஸோ குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே. வெறும்னே மத்தியானத்துக்கு மேலே இருந்து, அதாவது 10:30 10 o'clockலேருந்தே நீங்கள் எப்போ வேணாலும் காலையிலேருந்தே கூட்டன் டாக் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகும்போது மட்டும்தான் கூட்டன் நாக்கு. தூங்க போகும்போதும் சரி, நீங்கள் பாய் சொல்லிட்டு கிளம்பும் போதும் சரி, கடைசியாக சொல்ல வேண்டியது கூட்டன் நாக்ட். மீட் பண்ண உடனே நைட்டில் மீட் பண்ணுறோம்ல கூட்டன் நாக்ட்னு சொல்லிடாதீங்க. ஓகேவா? மேம் once more சொல்லுங்க மேம். Guten Morgen, good morning. Guten Tag, good day. So good afternoon இல்ல, good day. Guten Tag, Guten Abend, good evening. Gute Nacht, good night. சரிங்களா? Guten Tag என்றது மார்னிங் 10 o'clockல இருந்தே நீங்க சொல்லலாம். அதுக்கு மேல Guten Morgen சொல்லிக்கலாம். Guten Tag வந்து ஆஃப்டர் 10 o'clock சொல்லிக்கலாம். Guten Abend வந்து 4 மணிலேருந்தே கூட நீங்க சொல்லிக்கலாம். Guten Abend. கூட்டே நாக்ட் எப்போ சொல்வீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாராச்சும் பேசிட்டே இருந்தீங்க கடைசியில போகும்போது தான் கூட்டே நாக்ட் சொல்லணும். ஓகேவா? ஓகே. நான் இப்ப படிக்கிறேன். கூட்டன் டாக் ஆஃப் வீடர்சேயன். சோ கூட்டன் டாக்னா குட் டே, ஆஃப் வீடர்சேயன்னா see you again. See you again. ஸோ இது நம்ம எங்கே யாருக்கு எங்கே பண்ணுவோம்னா, அஃபிஷியலாக இருக்கும்போது சரி, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது சரி, வித் ரெஸ்பெக்டோட யார்கிட்ட பேசினாலும் சூஸ் வந்து ரொம்ப பழக்கப்பட்டவங்க கிட்ட பாய் சொல்லணும். சூஸ் அப்படின்னு, சாவ் அது எல்லாமே. இது புதுசாக வந்தவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆஃப் வீடர்சேயன் சொல்லணும். சார் மேம் எல்லாம் வந்தாங்கன்னா, சப்போஸ் அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா சூஸ் சாவ் சொல்லிக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் அவங்க கொஞ்சம் பெரியவங்கன்ற அப்படின்னும் போது ஆஃப் வீடர்சேயன் சொல்லணும். பாய் சொல்லுங்க. சொல்லுப்பா. நேற்று வந்து பிஸ் மார்கன், பிஸ் பேட்டர், ஆமா ஆமா அதெல்லாம் ஆமா அது எல்லாமே வந்து இங்க அஃபிஷியலா இங்க யூஸ் பண்ண வேணாம். ஃபார்மலுக்கு ஸோ பிஸ் பால்ட், பிஸ் பேட்டர், see you later அது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃப் வீடர்சேயன் எல்லாத்துக்குமே அவ்வளோதான். ஆஃப் வீடர்சேயன் சொல்லிட்டு பாய் சொல்லி கிளம்பலாம். ஓகேவா? ஸோ கூட்டன் டாக் வி ஹைசன் ஜி. வி ஹைசன் ஜின்னா என்னது? உங்கள் பேர் என்ன? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வி ஹைஸ்ட் டூ. ஞாபகம் இருக்கா? நேற்று பார்த்தது வி ஹைஸ்ட் டூ. ஆமாம்.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வி ஹைசன் ஜி. ஃபார்மலாக பேசும்போது வி ஹைசன் ஜி. நல்லா ஞாபகம் இருக்கா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வி ஹைஸ்ட் டூ கொடுத்துருக்காங்களா? இன்ஃபார்மலாக பேசும்போது வி ஹைஸ்ட் டூ. இங்கே ஃபார்மலாக வரும்போது வி ஹைசன் ஜி. ஜி என்ன ரெஸ்பெக்டோட நீங்க. ஸோ ஹோரன் ஹோரன்னா என்னது? லிசன் மேம். லேசன்னா மேம் ரீட். சூப்பர். இப்போ வந்து படிக்கலாம். கூட்டன் மார்கன், மைன் நாம இஸ்ட் நீனா வேபர். கூட்டன் மார்கன் ஃப்ரௌ வேபர், இஷ் ஹைஸே ஆலிவர் ஹான்சன். இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கூட்டன் மார்கன், மை நாம இஸ்ட். இங்கே வந்து உங்களோட பேர் சொல்லிக்கோங்க. குட் மார்னிங், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டன் மார்கன் ஃப்ரௌ. ஃப்ரௌ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மிஸ் இல்லை மிஸ்ஸஸ்க்கு ஃப்ரௌ யூஸ் பண்ணுவாங்க. மிஸ் இல்லை மிஸ்ஸஸ்க்கு ஃப்ரௌ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும் ஜெர்மன்ல. இந்த இடத்துல ஒரு பேருக்கு முன்னாடி ஃப்ரௌ இருந்துச்சுன்னா மிஸ் இல்ல மிஸ்ஸஸ். ஓகேவா? ஃப்ரௌ வேபர், மிஸ்ஸஸ் வேபர். என்னுடைய பெயர் ஆலிவர் ஹான்சன் அப்படின்னு சொல்றாங்க. மை நேம் இஸ் ஆலிவர் ஹான்சன். அதே மாதிரி கூட்டன் டாக் ஃப்ரௌ கோவல்ஸ்கி, குட் டே மிஸ் கோவல்ஸ்கி, கூட்டன் டாக் ஃப்ரௌ வேபர், வி கேட் இஸ் ஈனன். ஸோ இது வந்து ஃபார்மலா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு வி கேட் இஸ் ஈனன். ஐ கேபிட்டல் லெட்டர். நேத்து என்ன பார்த்தோம்? வெறும்னே வி கேட்ஸ் இல்ல வி கேட்ஸ் டியர் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? ஃபார்மல்ல வி கேட் இஸ் ஈனன். ஆமா, வி கேட் இஸ் ஈனன். அதுக்கு சேம் தான். டாங்க கூட், டாங்க ஜேர் கூட் என்ன சொல்றீங்களோ சேம் அதே தான் சொல்லணும். அண்ட் யூ சொல்றதுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்களை கேட்கறதுக்கு உண்ட் ஈனன். இல்லைன்னா நீங்க இப்படி கூட சொல்லலாம் உண்ட் ஜி. உண்ட் ஈனன் இல்ல உண்ட் ஜி அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? இங்க என்ன பார்த்தோம்? உண்டியர் இல்ல உண்டு ரெண்டு பார்த்திருக்கோம். இங்கே அதே மாதிரி தான். உண்ட் ஈனன் இல்ல உண்ட் ஜி. அவு குட் டாங்க. அவு குட்னா ஆல்சோ குட். நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரௌ வேபர், ஹலோ ஹேர் ஹான்சன். இப்போ ஃப்ரௌன்னா மிஸ் மிஸ்ஸஸ் தெரிஞ்சிச்சு. ஹேர் ஹேர்னா மிஸ்டர். ஹேர்னா மிஸ்டர். ஹலோ ஹேர் ஹான்சன், das ist Frau Kowalski. பக்கத்துல இருக்கிறவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. this is Miss Kowalski அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க? guten tag Frau Kowalski, my name is Oliver Hansen. ஸோ இவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. guten tag, entschuldigung, wie heißen Sie? ஸோ entschuldigungனா என்னது? Excuse me. Excuse me. Very good. Excuse me. மறுபடியும் உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. Entschuldigung, wie heißen Sie? Wie heißen. Heiben இல்ல heißen. Heißen Sie. So Oliver Hansen. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னா என்கிட்ட Entschuldigung அப்படின்னு கேளுங்க. Entschuldigung மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்படின்னு கேட்பேன் என்னதுன்னு. ஓகேவா? பாய் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஆஃப் வீடர்சேன், ஆஃப் வீடர்சேன் ஹெர் ஹான்சன். சூஸ் ஃப்ரௌ வேபர். சூஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால அந்த லேடி கிட்ட சூஸ் சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னா நீங்க சூஸ் சொல்லிக்கலாம். பிஸ் பால், விஷ் பேட்டர் எல்லாமே சொல்லலாம்.
Auf Wiedersehen, Frau Kowalski. Auf Wiedersehen. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லணும்? கூட்டன் டாக். எடுத்த உடனே யாராச்சும் மீட் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே வந்து ஹலோ சொல்லியிருக்கோம். ஹலோ இஷ் ஹைசே கிரேசி உந்து வேர் பிஸ் து நீ யாரு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுக்கப்புறமா அவங்க பேர் சொன்ன உடனே வி கேட்ஸ் இல்லை வி கேட்ஸ் டியர். sehr gut danke und dir auch gut danke. அது கான்வர்சேஷன் முடிஞ்சது. சூஸ் சாவ் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கே ஹலோக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்? கூட்டன் டாக் சொல்லணும். ஹலோக்கு பதிலாக என்ன சொல்லணும்? Guten Tag. கூட்டன் டாக். இப்போ புதுசா யாரையாச்சும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட்டன் டாக், மை நாம இஸ் கிரேசி சாம்சன். இங்க வந்து ஃபார்மலா நீங்க சொல்லும் போது உங்களோட ஃபுல் நேம் இனிஷியலோட சொல்லணும். மை நாம இஸ். இப்போ இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லும் போது என்னோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சொல்லுவேன் கிரேசி அப்படின்னு. இஷ் ஹைசே கிரேசி இல்லை இஷ் பின் கிரேசி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஃபார்மலாக யாராச்சும் மீட் பண்ணுறேன், அஃபிஷியலாக பெரியவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னா மை நாம இஸ் கிரேசி சாம்சன் அப்படின்னு ஃபுல் நேம் சொல்லுவேன். இல்லைன்னா இஷ் ஹைசே கிரேசி சாம்சன் அப்போ சொல்லிட்டு அவங்க பேர் கேட்பேன். வி ஹைசன்சி அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா வி கேட் சீனன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? டாங்க குட். அவங்க என்ன உன் ஈனன் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்வேன்? ஆவ் குட் டாங்க சொல்லிட்டு ஆஃப் வீடர்சேன். உங்க பக்கத்துல யாராச்சும் இருக்கிறாங்க, மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா தஸ் இஸ்ட் ஃப்ரௌ சொல்லிட்டு அவங்களோட நேம் சொல்லணும். மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் இருந்தாங்கன்னா, இல்லைன்னா மிஸ்டர் இருந்தாங்கன்னா தஸ் இஸ்ட் ஹேவ் என்ன சொல் சச்சின் இல்லை சஞ்சய் ஏதோ ஒன்று சொல்லலாம். ஓகேவா? அப்படின்னு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஆஃப் வீடர்சேன் பாய் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் புரியலன்னா நான் வீடியோ அனுப்புகிறேன் இல்லைங்களா, மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நேற்று வீடியோ அனுப்புனேன், செக் பண்ணீங்களா? அந்த ரெக்கார்டட் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ டூக்கும் ஜீக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டூ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணுவோம். டூ யூஸ் பண்ணும்போது ஃபோர் நாம, இது வந்து வி வந்து எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃபோர் நாமன்னா ஃபர்ஸ்ட் நேம். ஸோ டூ போட்டு பேசும்போது வெறும்னே ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுவோம். வி ஹைஸ்ட் டூ, வேர் பிஸ் டூ அப்படின்னு கேள்வி கேட்போம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஷ் ஹைசே கிரேசி இல்லை ஈஷ் பின் கிரேசி அப்படின்னு சொல்வேன். ஆனால் ஃபார்மல் வரும்போது ஜி போட்டு பேசுவோம். ஃபோர் நாமாவும் இருக்கும், நாக் நாமாவும் இருக்கும். நாக் நாமன்னா என்னது? லாஸ்ட் நேம் இல்லை சர் நேம் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளோட இனிஷியல் ஃபுல் எக்ஸ்பான்ஷனோட சொல்லணும். ஸோ வி ஹைசன் ஜி அப்படி ஜி போட்டு கேட்பாங்க. இல்லை வி இஸ் இயர் நாம, உங்களுடைய பெயர் என்ன? இயர் அப்படின்னா உங்களுடைய. மை நாம இஸ் கிரேசி சாம்சன் இல்லை நீ ஹைசே கிரேசி சாம்சன். இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது பதில் சொன்னா தானே புரியுது மேம். ஒரு டைம் சொல்லுங்க. இல்ல நம்ம இன்ஃபார்மலா பேசும்போது என்ன பேசுவோம்? தூ போட்டு பேசுவோம். சரிங்களா? தூனா நீ யாரு, உன் பேர் என்ன, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தூ யூஸ் பண்ணுவோம். டூ போட்டு பேசும்போது நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். உங்க வீட்டுல உங்களை என்ன வச்சு கூப்பிடுறாங்களோ அந்த நேம் வச்சு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து என்னோட பேர் என்ன சொல்வேன்? வி ஹைஸ்ட் டூ இல்லை வேர் பிஸ்ட் டூ அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்வேன்? இஷ் ஹைசே கிரேசி. அவ்வளோதான். அந்த மட்டும்தான் சொல்வேன். இஷ் பின் கிரேசி அதை மட்டும்தான் சொல்வேன். ஆனால் ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன போடணும்? ஜி போட்டு பேசணும். வி ஹைசன் ஜி இல்லை வி இஸ் இயர் நாம. இயர் நாமன்னா உங்களுடைய பெயர் என்ன? ஓகேவா?
அப்போ என்ன ஃபோர் நாம என்ன ஃபர்ஸ்ட் நேம், நாக் நாம என்ன லாஸ்ட் நேம் என்ன ஒண்ணுமே இல்லை, உங்களோட இனிஷியலோ இல்லை உங்களோட சர் நேம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பேரு தான். ஸோ அது எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். மைன் நாம இஸ் கிரேசி சாம்சன் அப்படின்னு, இல்லைன்னா இஷ் ஹைசே கிரேசி சாம்சன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, Okay, ma'am. இப்போ வந்து இம்பார்ட்டண்டா ஒரு கிராமர் பார்ட்டுக்கு வந்திருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு இங்கிலீஷ் கிராமர் தமிழ் கிராமர்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஆமா மேம். Yes, ma'am. Yes, யார் ma'am. யாருக்கு கஷ்டமா இருக்கும்? எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குமா? Yes, எஸ் ma'am. மேம். கிராமர்னாலே கஷ்டம் இல்லைங்களா? Yes, Yes, ma'am. ma'am. ஓகே. நீங்க ஜெர்மன்லயும் கிராமர் இருக்கும், ஆனா நீங்க வந்து கிராமர் இருக்கே பயந்துட்டு இது பண்ணக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு புரியலன்னா அடுத்த 2வது லெசனோ 3வது லெசன்ல படிக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் கிராமர் வந்து 3வது லெசன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாம நீங்க யோசிக்காமயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? கிராமர் தெரியல எனக்கு புரியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? Okay, ma'am. ஓகே மேம். யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. நான் சொல்லி கொடுக்குற சென்டென்ஸ் நீங்க அப்படியே சென்டென்ஸா நீங்க கத்துக்கிட்டாலே போதும். ஆனா கிராமரோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கு அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஐயோ இது இப்படி இருக்கு, நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அதை பத்தி கவலைப்பட வேணாம். நான் சொல்ற சென்டென்ஸ் நீங்க அப்படியே படிச்சிட்டீங்கன்னாலே உங்க பிரெயின்ல வந்து அது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடணும். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ கிராமர்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான் சொல்றேன். வேர்ப்னா வேர்பு பர்சனல் ப்ரோனமன். இங்க வந்து வி வந்து நான் விஏ சொல்றேனே எஃப் சொல்லியே அப்படின்னு நினைப்பீங்க. இன்டர்நேஷ்னல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வேர்பு ஜீன்ஸ். இப்போ ஜே வந்து வை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். சிலது இன்டர்நேஷ்னல் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸே அதுல இருக்கும். இங்கிலீஷ் வேர்ட்ஸே இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அதுவே அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க வந்து வெர்பன் அப்படின்னு சொல்றேன். வெர்பன் உன் பர்சனல் ப்ரோனோமன். ஸோ பர்சனல் ப்ரோனவுன்ஸ். சார் நான் இப்போ என்ன வேர்புனா என்னது, வேர்புனா என்னது தெரியுமா உங்களுக்கு? வேர்புனா என்னது? இலக்கணம். ஆஹா, வேர்புனா ஆக்ஷன். Action word. ஆக்ஷன் வேர்ட் தான் வேர்ப். ஓகேவா? இதுல எதெல்லாம் வேர்பு பாருங்க. ஹைசன் வேர்பு. ஓகேவா? அதுக்கப்புறமா காமன் வேர்பு, ஓனன் வேர்பு, ஸ்ப்ரெஷன் வேர்பு, இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ் வேர்டு. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வேர்புன்னு சொல்லும்போது இப்போ ஐ கோ வரும், ஹீ வந்தா என்ன வரும்? நான் போறேன் அவன் போறான் தானே வரும். Yes, ma'am. அப்போ நான் போறேன் அவன் போறான்றதுக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அது தெரியாது. கரெக்டா? ஏதோ பதில் சொல்லுங்கம்மா. எஸ் மேம். அது எப்படி நீங்க பேச தெரிஞ்சிட்டு இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட்டா? அதே மாதிரி தான் நீங்க இதுலயும் நீங்க பண்ணணும். ஆனா ஒன்னே ஒண்ணு பாருங்க, இஷ்னா ஃபர்ஸ்ட் பர்சன். இஷ்னா என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன். நானு என்ன பத்தி பேசும்போது நான் யாரு? நானு ஃபர்ஸ்ட் பர்சன். நான் யார்கிட்ட பேசுறேனோ அவங்க வந்து செகண்ட் பர்சன். கரெக்டா? Yes, ma'am. எஸ் மேம். டூ போட்டு பேசினாலும் இல்ல ஃபார்மலா ஜி போட்டு பேசினாலும் அது வந்து செகண்ட் பர்சன். கரெக்டா? அதுக்கப்புறமா எஸ் எர்னா ஹி அவன், எஸ்னா இட் அது, ஜீனா ஷி அவள், ஹி ஷி இ இட் ஷி. ஓகேவா? இது மூணுமே என்னது? தேர்ட் பர்சன். நான் யாரோ ஒருத்தரை பத்தி பேசினேன். அவர் மேல் பாயா இருந்துச்சுன்னா எர் யூஸ் பண்ணுவேன், கேர்ளா இருந்துச்சுன்னா ஜி யூஸ் பண்ணுவேன், அது பொருளா இருந்ததுன்னா எஸ்ன்னு யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ
இப்போ இந்த ஜீக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த ஜி எங்க இருந்தாலும் கேபிட்டல் எஸ் வரும். அதுவும் இல்லாம அதோட எண்டிங் மாறும். ஸோ இஷ்னா ஐ, தூனா யூ. ஸோ இஷ் ஃபர்ஸ்ட் பர்சன், தூ செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல வந்து ஹி, இட், ஷி, எம், எஸ், ஜி இது மூணுமே தேர்ட் பர்சன். வெரி குட். ஓகேவா? இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன். இந்த ஜி வந்து ஃபார்மல் நீங்க, ஃபார்மல் யூ. இங்கிலீஷ்ல வந்து எல்லாத்துக்குமே யூ யூ தான் வரும், அதனால நம்மளுக்கு தெரியாது. ஆனா தமிழ்ல நல்லா தெரியும். தூனா நீ, ஜீனா நீங்க. ஓகேவா? இப்போ வந்து இஷ் வந்த உடனே பக்கத்துல வேர்ப் வரணும். அந்த வேர்ப் என்னவா இருக்கணும்னா ஈல எண்ட் ஆகணும். இது மட்டுமே நீங்க பாத்துக்கோங்க. இஷ் வந்தா பக்கத்துல வர வேர்ப் வந்து ஈல எண்ட் ஆகணும். இங்க ஹைஸே எண்ட் ஆயிருக்கா? காம, இஷ் காமே ஹவுஸ், இஷ் ஹைஸே, இஷ் ஓன. இது வரைக்கும் பார்த்தது அப்படிதானே இருக்கு? Yes, ma'am. டு வந்தா எஸ்டில முடியணும். டு வந்தா எஸ்டில முடியணும். இங்க ஆல்ரெடி டபுள் எஸ் இருக்கு. இந்த சிம்பிள்னா பீட்டா சிம்பிள்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? டபுள் எஸ் சொல்லிருக்கேன். அதனால இன்னொரு எஸ் இங்க வரல. ஆனா காம்ஸ்ட் வந்திருக்கு பாருங்க, காம்ஸ்ட். அடுத்தது ஓனனுக்கு வந்து ஓன்ஸ்ட், எஸ்டி எஸ்டில முடியும். எர் எஸ் ஜி வந்துச்சுன்னா டீல முடியணும். காம்ட், அப்புறம் ஓன்ட், ஹைஸ்ட். இது மூணுத்துக்குமே எர் எஸ் ஜி எது வந்தாலுமே டீல முடியணும். ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா ஃபுல் வேர்பு போட்டுடணும், இ என்ல முடியணும். காமன், ஹைசன், ஓனன். நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும்னா இஷ்னா ஈல முடியணும், டூனா எஸ்டில முடியணும், எர் எஸ் ஜி வந்துச்சுன்னா டீல முடியணும், ஃபார்மல் ஜி வந்துச்சுன்னா இஎன்ல முடியணும். இப்படிதான் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். இஷ்னா எதுல முடியணும்? டூனா எஸ்டில முடியணும். எர் எஸ் ஜி வந்துச்சுன்னா ஃபார்மல் ஜி வந்ததுன்னா இஎன்ல முடியும். இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே மேம். சரிங்களா? சோ இப்போ நான் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இங்க ஜி வந்ததுனால இங்க எல்லாமே இஎன்ல முடியுதா? வி ஹைசன் ஜி, ஓஹர் காமன் ஜி, ஓ ஓனன் ஜி. அதே மாதிரி டூ வந்துச்சுன்னா எஸ்டில முடியணும். ஹைஸ்ட் டூ, இது ஆல்ரெடி 2 எஸ் இருக்கிறதுனால இன்னொரு எஸ் வரல இங்க. ஹைஸ்ட் டூ, காம்ஸ்ட் டூ, ஓன்ஸ்ட் டூ. இஷ் வந்ததுனால இஷ் ஹைசர், இஷ் காம, இஷ் ஓன. வந்திருக்கா? இஷ் ஸ்ப்ரெஷர். புரியுதுங்களா? Yes, ma'am. சோ அது மட்டும் நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இங்க இஷ்யூ டூ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் மட்டும் தான் இருக்கு, ஃபார்மல் இன்ஃபார்மல் மட்டும் தான் இருக்கு. அடுத்த பேஜ்ல தான் எர் எஸ் ஜி வருது, அதனால அதுவும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சரி, நான் இந்த ஆடியோ ப்ளே பண்றேன், கேளுங்க. A. Guten Morgen. Mein Name ist Nina Weber. Guten Morgen, Frau Weber. Ich heiße Oliver Hansen. B. Guten Tag, Frau Kowalski. Guten Tag, Frau Weber. Wie geht es Ihnen? Danke, gut. Und Ihnen? Auch gut, danke. Hallo, Frau Weber. Hallo, Herr Hansen. Das ist Frau Kowalski. Guten Tag, Frau Kowalski. Mein Name ist Oliver Hansen. Guten Tag. Entschuldigung, wie heißen Sie? Oliver Hansen.
C. Auf Wiedersehen, Herr Hansen. Tschüss, Frau Weber. Auf Wiedersehen, Frau Kowalski. Auf Wiedersehen. கேட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. சொல்லுங்கம்மா. ஏதாவது டவுட்டா? No, ma'am. ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க்குன்னா கொஷின் கேட்கணும். ஃபார்மல் இன்ஃபார்மல்ல கொஷின் கேட்கணும். அதாவது இதை படிச்சுக்கோங்க. ஃபார்மல்ல உங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. வி ஹைசன் சி, வி இஸ் டியர் நாம, வேர் சின் சி. ஓகேவா? இன்ஃபார்மல்ல கேட்கறதுக்கு வி ஹைஸ்ட் டு, வி இஸ்ட் டைன் நாம, வேர் பிஸ்ட் டு. அதே மாதிரி எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஓஹர் காமன்சி, ஓஹர் காம்ஸ்ட் டு, ஓ ஓனன்சி, ஓ ஓன்ஸ்ட் டு. வெல்ஷ ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரெஷன் சி, வெல்ஷ ஸ்ப்ராக்கன் ஸ்ப்ரிட்ஸ் டு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இது ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஃபார்மல்லையும் இன்ஃபார்மல்லையும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணும். புரியுதா? ஆன்சர் ஒரே ஆன்சர் தானே? ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். உங்களை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. கேள்வி கேளுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்க. அப்படிதான் கேட்கணும். வி ஐஸ் டு. ஃபார்மல் இன்ஃபார்மல், ஃபார்மல்ல கூட கேளுங்க. இவங்களுக்கு என்னடா மரியாதை கொடுக்குதுன்னு இருக்காதீங்க. ஓகேவா? கேட்டு பேசணும். பேசி பேசி பழகிக்கணும். அதுதான் நமக்கு. வெரி குட். நாளைக்கு எத்தனை பேரை கேட்டிருக்கீங்க என்ன எல்லாமே எனக்கு தெரிய வரணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. அதே மாதிரி வி கேட்ஸ் கேட்டோம் இல்லைங்களா? வி கேட்ஸ் அப்படின்னு. எஸ் மேம். இது நோட் பண்ணிட்டீங்களா? இது Yes, ma'am. என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்களா இல்ல நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் Note பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. சார் இப்போ என்னன்னா நேத்து வந்து வி கேட்ஸ் இன்ஃபார்மலா கேட்டோம். இன்னைக்கு நீங்க கத்துக்க வேண்டியது உங்க ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னா கூட்டன் டாக், மை நாம இஸ் கிரேசி சாம்சன், வி ஐசன்சி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். ஃபார்மல் எது பண்ணாலும் பக்காவா பண்ணணும். சும்மா வி ஐசன்சின்னு கேட்டுடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கூட்டன் டாக் விஷ் பண்ணுங்க. குட் டேன்னு விஷ் பண்ணிட்டு என்னோட பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். கூட்டன் டாக், மை நாம இஸ் கிரேசி சாம்சன், வி ஐசன்சி அப்படின்னு கேட்கணும். அவங்க பேர் சொன்னதுக்கு அப்புறமா வி கேட் சீனன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? டாங்க கூட். அப்ப அவங்க உங்களை கேட்கணும் உன் ஈனன் இல்ல உன்சி அவ் கூட் டாங்க சொல்லிட்டு ஆஃப் வீடர்சேன் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிடணும். அவ்வளவுதான். இதுதான் ஃபுல் கான்வர்சேஷன். ஓகேவா? மேம். எஸ் மா. மேம் உண்டீர் அப்படினாலும் உண்டீனன் அப்படினாலும் ஒண்ணுதானா மேம்? இல்லம்மா, உண்டீர்னா நீ, நீ எப்படி இருக்க? அண்ட் யூ. ஓகேவா? உண்டீனன்னா நீங்க. ஓகேங்க மேம். அது மட்டும்தான் டிஃபரன்ஸ். ஓகே மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் Yes, இருக்கா? ma'am. ஓகே. யார வேணா யாரையாச்சும் கேள்வி கேட்கட்டா? கேளுங்க. யார் அதை கேளுங்க. குணசீலன். குணசீலன். Guten Tag, mein Name ist Gracie Sampson. Wie heißen Sie? Guten Tag. My name is S. Gunasilan. குணசீலனுக்கு எஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? செந்தில்குமார். அப்படி ஃபுல்லா சொல்லணும். ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் Okay. பண்ணிக்கிறோம் இல்லைங்களா?
நான் Good எதுக்கு and bad. கிரேசி சாம்சனா சொல்லுங்க. Good and bad. My name is Gunasilan Senthilkumar. வெரி குட். அதுக்கப்புறமா என்ன கேட்கணும்? நான் கேட்குறேன். வி கேட் இஸ் ஈனன். Danke. Good und Ihnen. Auch gut, danke. Auf Wiedersehen. Auf Wiedersehen. அவ்வளோதான் முடிஞ்சுது. Okay. Danke. ஸோ இந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்லைன்னா ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இப்போ குணசேலனியே கேட்குறேன். Guten Tag, mein Name ist Gracie Sampson. Wie heißen Sie? சொல்லுங்க குணசீலன். Guten Tag. My name is Gunasilan Senthilkumar. Woher kommen Sie? எங்கிருந்து வரீங்க? Ich komme aus Tamil தமிழ்நாடு. Und Sie கேளுங்க என்ன? Und Sie. Und Sie? Ich komme aus Andhra. Wo wohnen Sie? Ich komme aus Ich wohne in Perambalur. Und Sie கேளுங்க. Und Sie? Ich wohne in Chennai. Wie geht es Ihnen? Sehr gut. Und Ihnen? Auch gut, danke. Auf Wiedersehen. Auf Wiedersehen. அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர், வெரி குட். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, சரியா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பழகுவீங்க. நீங்க வெக்கப்பட்டு இல்ல இது என்ன போய் பேசுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால கத்துக்க முடியாது. ஓகேவா? நான் இன்னைக்கு அட்டென்ட் பண்ண எல்லாருமே சரி, ஒருவேளை அட்டென்ட் பண்ணாம வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தாலும் சரி, இது ஃபுல்லாவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். நேத்துதும் சரி, இன்னைக்குது. இப்ப நம்ம பேசினது வந்து ஃபார்மலா பேசியிருக்கோம். அதுவே இன்ஃபார்மலா guten Tag, mein Name இல்ல ich bin Gracie, wie heißt du அப்படின்னு டூ போட்டு பேசணும். அப்போ ich heiße இல்ல ich bin குணசீலன் அது வரைக்கும் சொன்னா போதும். woher kommst du, wo wohnst du, und du அப்படின்னு கேட்கணும். and you கேட்குறதுக்கு இங்க und sie கேட்டோம் இல்லைங்களா, அங்க und du கேட்டுக்கணும். wie geht's, danke, sehr gut, und du இல்ல und dir, auch gut, danke, tschüss, ciao. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அங்க வந்து guten Tag பதிலா ஹலோ சொல்லிக்கலாம். ஹலோ, ich bin Gracie. wer bist du இல்ல wie heißt du. ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஈஸியாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் அடுத்தடுத்த லெசன் நம்ம பேச முடியும். ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை, நீங்கள் வெக்கப்பட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்குது நான் பேசலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால பேச முடியாது. ஓகே, சூப்பர். ஓகே, cheers. Cheers, ma'am. Danke, ma'am. Bitte. Cheers, ma'am. Danke, ma'am. Bitte. Gute Nacht. Auf Wiedersehen. Auf Wiedersehen, gute Nacht. Auf Wiedersehen, ma'am. Bis morgen, ma'am. Bis morgen. Bis morgen. Bis morgen. Bis morgen. Auf Wiedersehen, ma'am. Auf Wiedersehen. Auf Bis Wiedersehen, morgen. ma'am. Bitte. Bis später, ma'am. Bis später. Auf Wiedersehen, ma'am. Auf Wiedersehen. மோனிஷா, ஏதாவது டவுட் இருக்கா?